வணக்கம். பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் வேலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஓலெல்லாம் எல்லாமே வந்து ரொம்ப நாள் பாவனை இல்லாதமாக பாவச்சிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப அழுக்காக இருக்குது. எல்லாமே வந்து பெயிண்ட் வேலை பண்ண போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன் இப்போ காட்டுட்டேன். இப்போ இந்த வேலைக்கு பிறகு இது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் திருப்பி காட்டுறேன்னு பாருங்கள். இவ்வளவு விளக்காக இருக்குது அந்த பக்கம் உண்டு. ஃபுல்லாக அப்படிதான் இருக்கு. எல்லாத்தையுமே தட்டி கட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் யார் வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு. அங்கே எல்லாம் தொப்பி தொழில் போடுறதான் இல்லைனமோ. சரி, அது மாதிரி இப்போ மெயின் டோர் இதுதான். உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தால் உள்ளே அப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழ் ஓடெல்லாம் அப்படி இருக்குண்டு. அதே மாதிரி இருக்குது. அப்புறம் மேலே சீலிங் பக்கங்களில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் அழுக்கு டஸ்ட்டு. கீழையும் பாருங்கள் இப்படி இருக்குது. மற்றது இந்த சீலிங்களும் வந்து சிலது உடைஞ்சிருக்கு. இந்த சீலிங் உடைஞ்சிருக்கு. இதுவும் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை க்ளீன் பண்ண போகிறோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். இந்த ப்ளக்குகள் கரங்குகள் சுவிட்சுகளுக்கு ப்ளக்குன்னு எல்லாம் கிடக்குங்க. எல்லாம் உடஞ்சி போயிட்டு இதெல்லாம் மாற்ற போகிறேன். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. இது ஒரு கிச்சன் ஏரியா, ரூம் மாதிரி இருக்கும். இங்கேயும் பாருங்கள் போல் அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த ப்ளக்குகள் எல்லாம் மாற்ற போகிறோம். அது மாதிரி இங்கே மேலே மட்டுமே காட்டுறேன் பிடிக்குன்னு பாருங்கள். அப்படி இருக்குது. ஒரு கீழே பார்த்திங்கன்னா இது மாதிரி கேவலமாக இருக்குங்க. அப்படி இருக்குன்னு எல்லாம் சுத்தம் பண்ண போகிறோம். எல்லாம் சுத்தம் பண்ணி ஃபுல்லாக பெயிண்ட் கிரில்லுக்கு அதே மாதிரி ஓலுக்கு சீலிங் எல்லாத்துக்குமே பெயிண்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து தண்ணி இப்படி லீக் பண்ணி கொண்டு இருக்குது. இதை வந்து சுத்தம் பண்ணி அழகாக பண்ணணும். இங்கே எப்படி இருக்குது. அதே மாதிரி இந்த டாய்லெட் எடுத்து வந்தீங்கன்னா டாய்லெட் பாருங்கள் ஃபுல்லாக டைல்ஸு. ஆனால் பப்ளிக் டாய்லெட் மாதிரியே அவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். எல்லாம் செய்ய போகிறோம். மற்றது இதெல்லாம் உடைக்க போகிறோம். இந்த சிங்கு இந்த டாய்லெட்டில் எல்லாமே வச்சு பூசி போட போகிறோம். மேலே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லீக்கிங் இருக்காங்க, அது செய்யணும். அதே மாதிரி இதுக்கு டோர் போடணும். பிறகு இந்த பாத்ரூமும் சேம் வேலை, டோர் போடணும். இது எல்லாத்தையுமே உடைச்சி பூசு மாத்திரம் டேங்கர்கள் எல்லாமே பூசி போடுறோம். இங்கே பாருங்கள் லைட் இல்லை, லைட்டு போடணும். எல்லாம் அப்படி இருக்குது. இந்த பார்ட்டிஷனில் எல்லாம் ஓட்ட போட்டுருக்குறாங்க. ரிப்பேர் பண்ண முடியுமாண்டா எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணி அழகாக பண்ணி கொடுப்போம். இந்த கண்ணாடியெல்லாம் ஃபுல்லாக கலட்டி கழுவணும். சரி, இப்போ நான் வந்து முன்பக்கம் ரூம் மாதிரி இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள். இப்படி நேராக அங்கே போகணும், காட்டுறேன். சரி, இப்போ உள்ளே வந்துட்டோம். இது உள்ளே வந்தால் இங்கே இப்படி இருக்குண்டு. அப்படியே தூசு ஒரு நாளுமே தட்டாமல் தான் இருந்தவங்க இருந்திருக்கிறாங்க. போகும்போது அப்படியே கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்கள் அப்படி இருக்குண்டு ஃபுல்லாக அழுக்கு. அதே மாதிரி கீழே இங்கேயும் வந்து இந்த சீலிங் உடஞ்சிட்டுது. அதுவும் சீலிங் மாற்றணும். இங்கே சீலிங் உடஞ்சிட்டு சீலிங் மாற்றணும். மேலே இந்த புறாவெல்லாம் மேலே தான் அடையுது. பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ இதாக கிடக்குண்டு. அதேமாதிரி ஃபுல்லாக எல்லாமே செய்ய போகிறோம். அதே நேரம் இந்த கிரில் எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறோம். சரி, இவ்வளவுதான் இந்த விஷயம். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். உங்களுக்கு அதுக்கு பிறகு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.
வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எப்படி இருந்தது, அழுக்காக இருக்குது, நாங்கள் பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கள். இப்போ பெயிண்ட் பண்ணி முடிஞ்சுது, எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். போலுக்கு பெயிண்ட் பண்ணியாச்சு, அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே மேலே சீலிங் இதை வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். வேலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த டோர் வந்து பெயிண்ட் பண்ணுறது. இப்படி வந்தால் இங்கே வந்து இது மாதிரியான ஒரு ஏரியா. பிறகு அப்படியே போனால் இங்கே இது மாதிரி ஏரியா. சரி, இந்த சீலிங்கெல்லாம் உடைஞ்சிருந்தது, இப்போ சீலிங்கெல்லாம் மாற்றிட்டோம் இதுக்குள்ளே. சரி, இப்போ இந்த ஏரியா உள்ள இதை கொண்டே கட்டுறேன். இது பார்த்திங்கன்னா சீலிங்கும் கோலும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். சரி, இந்த டோர் வந்து அவங்கள ஒன்றும் ரீப்ளேஸ் பண்ண இல்லை. அப்போ கேட்டதுக்கு சொல்லியிருந்தாங்க, வாடகைக்கு வாரவங்களுக்கு தேவை இருந்தேன்டா அந்த நேரம் அதை ரீப்ளேஸ் பண்ணலாம், இப்போ ஒன்றுமே செய்ய வேணாம் விட்டுடுங்க அப்படின்ட்டாங்க. அதால் இந்த டோர் இப்படியே விட்டாச்சு. இது வந்து ஃபுல்லாக இந்த ஹோல், இது வந்து 40 அடி ஹோல். அப்புறம் இந்த டோர் வந்து ரிப்பேர் பண்ணது, அன்றைக்கு இங்கெல்லாம் பிரிஞ்சு கிடந்தது, எல்லாம் இப்போ ரிப்பேர் பண்ணி நாம் இதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கிறோம். சரி, இதை காட்டுறேன். அதே மாதிரி இது வந்து கிச்சன் ஏரியாவாக இருந்தது, அதையும் காட்டுறேன். அன்றைக்கு இதை போடும்போது இந்த ஏரியா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது பாத்ரூம், இது வந்து கிச்சன் ஏரியா. சரி, சீலிங் எல்லாமே பெயிண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த கிச்சனோட இந்த கிரில், அப்புறம் வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். முதல்ல இந்த வீடியோ போடுவேன், அதே மாதிரி இப்போ இது சைடில் போட்டு விட்றேன், அதையும் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இவ்வளோ விளக்காக இருந்தது. பிறகு இந்த பாத்ரூமோட இந்த டோர் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் இந்த டோர் ஃப்ரேமுக்கு பெயிண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த விண்டோ அதுக்கு பெயிண்ட் பண்ணியாச்சு. டாய்லெட்டோட டேங்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணது, இதில் பழசு எப்படி இருந்துட்டு காட்டுறேன், அதையும் பாருங்கள். அப்புறம் வந்து சீட் கவர், அந்த கனெக்டர் எல்லாம் போட்டு அப்புறம் அதே மாதிரி க்ளீன் பண்ணியாச்சுது. இந்த பாத்ரூம் ஆல்சோ சேம், டேங்க் மாற்றியாச்சுது, சீட் கவர் மாற்றியாச்சுது. அப்புறம் வந்து எல்லாமே ஃப்ளோர் எல்லாம் வந்து நல்லா கழுவி விட்டுட்டோம். சரி, லைட் இல்லாமல் இருந்தது, இப்போ லைட்டு முண்டு ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருக்கு. இதுதான் இந்த அழுக்காக இருந்த கிச்சன் வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்குது. சைடில் நினைக்கிற பாருங்க எப்படி இருக்குண்டு. சரி, சரி, இப்போ ஓரளவு விளங்கியிருக்கும் இந்த வேலை வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது, எப்படி பழசாக எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இது வந்து பெயிண்ட் ஒன்றுமே பண்ணாமல் இருந்த இடம். ஆகவே நிறைய பெயிண்டுகள் வந்து தேவை இருந்தது, ஃபுல்லாக அடித்து செட்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. சரி, இவ்வளோ தான் இந்த காணொளி. பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நேரம் இந்த காணொலியை பார்த்த போல் அனைவருக்கும் நன்றி. இது போன்ற இன்னும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.